செல்வகுமாரின் மே மாத வானிலை முன்னறிவிப்பு 2026 மே 5 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை, மே மாத ஆய்வறிக்கை. ஏற்கனவே நாம நீண்டகால அறிக்கையிலேயே 104, 105க்கு மேல வெப்பம் போகாது. எங்காவது ஒரு இடத்துல 105 போனாலும் பெரும்பாலும் கடலோரம்லாம் பெரிய வெப்பம்லாம் வாட்டாது. கடலோரம் சென்னையெல்லாம் பெரிய அனலையும் கொடுக்காது. அச்சப்பட வேண்டாம். மே மாதத்துல தாழ்வு நிலை காற்று சுழற்சி உருவாக போகிறது. ஆகவே கடலோரம் அனல் காற்று வீசும் என்கின்ற அச்ச பதிவையெல்லாம் கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். அக்னி நட்சத்திர காலத்துல எந்தவித அனலும் இருக்காது. மழை வரப்போகிறது. கோடையை குளிர்விக்க வரப்போகிறது. கோடையில் கொட்டப்போகும் மழை, அக்னியை விரட்ட வரும் மழையெல்லாம் தலைப்பிட்டு நம்ம செய்தி வெளியிட்டு கொண்டே இருந்தோம். நீண்ட கால அறிக்கையில கடந்த ஜனவரி மாத அறிக்கையிலேயே அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடல் வெப்பமும் இணைந்து உறைந்து கொண்டிருக்கிறது. கோடையில இரண்டு பக்கமும் இரண்டு நிகழ்வு உருவாகும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தோம். அதோட தொடக்கமாக இன்றைக்கு காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே உருவாகிவிட்டது. இது வரக்கூடிய 7ஆம் தேதி இலங்கைக்கு நெருக்கமாக குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியை ஒட்டி வந்து அமையும். இது மிக மெல்ல 14ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி மிக மெல்ல அப்படியே அங்குமிங்கும் அசைந்து ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியே வடக்கு நோக்கி நகர்ந்து பிறகு தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லை பகுதி அல்லது தெற்காந்திர பிரதேசம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிறது. அரபிக்கடலிலும் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகிறது. அரபிக்கடல், வங்கக்கடல் காற்று சுழற்சி இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலே மழை பொழிவுதான். படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க போகிறது. 15ஆம் தேதிக்கு பிறகும் அடுத்த காற்று சுழற்சியும் உருவாக போகுது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடல்ல காற்று சுழற்சி 15ஆம் தேதிக்கு மேல ஒண்ணு உருவாகி அது 25ஆம் தேதி வாக்குல தென்மேற்கு பருவமழையை கேரளாவில் தொடக்க இருக்கு 25, 26, 27, 28 தேதிகள்ல. ஆகவே இனிமேல் மேல அக்னி என்பது இல்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுதிலிருந்து. ஆகவே வேலூர் மட்டும் உயரும். வேலூரும் குறைந்துவிடும். இன்றைக்கு 39 இருந்தால் நாளை 38ஆக குறைந்துவிடும். வெப்பம் 37ஆக குறைந்துவிடும். ஆகவே 96, 98 என்ற ஃபாரன்ஹீட்டில வெப்பம் படிப்படியாக உச்சபட்ச அதிகபட்ச வெப்பமே பதிவாகும். அவ்வளவுதான். தமிழ்நாடு முழுவதும் கோடை குளிர போகிறது. அக்னியை விரட்ட வருகிறது காற்று சுழற்சி மழை என்று சொல்லி இருக்கிறோம். தாழ்வு நிலையாக மாறி பிறகு வட தமிழ்நாடு கரையை மிக மெல்ல ஒரு வாரம் நகர்ந்து பிறகு தெற்காந்திர வழியாக அரபிக்கடலுக்கு 2-3 நாள் நகர்ந்து அரபிக்கடலிலும் ஒரு காற்று சுழற்சியோட இணைந்து விலகி போகிற நிலையில மே மாத 15, 16 தேதிகளில் இது அரபிக்கடல்ல விலக புதிய காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல், இலங்கை, அதனை ஒட்டிய தெற்கு மத்திய வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல அடைத்து கொண்டு ஒரு பரந்த காற்று சுழற்சி உருவாகி அதுவே தென்மேற்கு பருவமழையை அப்படியே இந்திய பெருங்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை தொடக்கி அதுவே மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள லட்சத்தீவு பகுதிக்கு தொடக்கி பிறகு கேரளாவிற்கு தொடக்க இருக்கிறது. இந்த மாத 3வது, 4வது வாரத்துல 4வது வாரம் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். ஆகவே நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. நேற்றைக்கே பல மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவு கொடுத்த நிலையில டெல்டாவின் திருத்துறைப்பூண்டில 6 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுத்த நிலையில தில்லைவிளாகம் மற்றும் தேவூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதி எல்லாமே திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியும் வடக்கு பகுதியும் ஆங்காங்கே மழைப்பொழிவை திருத்துறைப்பூண்டி மையமாக வச்சு கொடுத்த நிலையில இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்கள்ல கொடுக்கும். நாளைக்கு அதை விட தீவிரமடையும். அடுத்த நாள் தீவிரமடையும். 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி. 5ஆம் தேதி வெப்பச்சலன மழை, 6ஆம் தேதி காற்று சுழற்சியுடன் இணைந்து வெப்பச்சலன மழை, 7ஆம் தேதி தீவிர ஒரு பரவலான மழைப்பொழிவு, 8ஆம் தேதி தாழ்வு நிலை உருவாகி தமிழ்நாட்டை நெருங்கி 13ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு 8, 9, 10, 11 தமிழ்நாட்டுக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. இது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி வங்க கடலோர மழைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் இனிமேல் தான் மழை வரப்போகுது. சென்னை, திருவள்ளூருக்கெல்லாம் வரக்கூடிய 7, 8, 9 தேதிகளில் நல்ல மழை காத்திருக்கு. வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு தாழ்வு சுழற்சி மழை வெப்பச்சலன மழை என்பது தாழ்வு சுழற்சி மழையாக மாறி நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி வாக்கில் உருவாக போகிற அடுத்த காற்று சுழற்சியும் தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும்
புதுச்சேரி காரைக்காலுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதனைத் தொடர்ந்து கேரளாவில் வழக்கமான நாளாகிய ஜூன் 1-2 தேதிக்கு முன்னாடியே மே மாத இறுதி வாரத்திலேயே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். சரியாக தென்மேற்கு பருவமழை மே மாத 25 31க்குள், சரியாக சொல்ல போனால் 27 28 தேதிகளில தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ 31ஆம் தேதிக்குள் இந்த மே இறுதி நாட்களிலேயே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கிடும். இது தொடர்பாக விரிவான தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை ஒரு தனியாக அறிக்கை உங்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறேன். அதை இணைந்து பார்க்கமோ, இது தொடர்ச்சியா வருது. இருந்தாலும் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நேற்றை விட கூடுதல் பரப்பில மழை இருக்கும். பாலக்காட்டு கணவாயில ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் பொழியும். பிறகு பரவலாகிவிடும் மழை. எங்கே ஒதுக்கி இருந்தாலும் எங்கள் மாவட்டத்தின் பெயரை நீங்கள் சொல்லவில்லை, எங்கள் மாவட்டத்திற்கு மழை இருக்குமா என்று உங்கள் மனதில் வினாவை எழுப்பிக் கொண்டு கேட்பதற்கு வழியில்லாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நேற்றை விட இன்றைக்கு மழைப்பொழிவு பரப்பில் கூடும், கடலோரமும் வந்துவிடும். இன்றை விட நாளை பரப்பில் மேலும் கூடும், கடலோரம் கண்டிப்பாக வந்துவிடும். படிப்படியாக ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவை தொடக்கி 7ஆம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு, அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் 7ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி இன்னும் பரவலாகும். 8லிருந்து 14 வரை நல்ல மழை காத்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வெயில் என்பது இல்லை, அக்னி என்பது ஓடிவிடும். மழையாக மாறப்போகிறது, மழைக்காலமாக தெரியும். இப்ப இருக்கக்கூடிய காற்று சுழற்சி கூட ஒரு புழுக்கமான வானிலையை கூட இன்றைக்கு கொடுக்கலாம். ஆனால் நாளைக்கு அந்த புழுக்கமும் இருக்காது. வரக்கூடிய 7ஆம் தேதியிலிருந்து அந்த புழுக்கமும் இருக்காது. காரணம், காற்று சுழற்சி வளிமண்டலத்துல வெப்பத்தால் லேசாக்கி மேலிடக்கூடிய காற்றை உடனடியாக குளிர்வித்து மழைப்பொழிவை தொடர்ச்சி ஆங்காங்கே அவ்வப்பொழுது தூறலும் சாரலும் நனைக்கும் மழையும் லேசான மழையும் கனமழையும் என்று பெரும்பாலான மாவட்டங்களில் மழை வானிலை ஏற்படுத்த போகிறது என்பதையும், தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கவும், வானிலை இருந்து விவசாயம் செய்யவும், உடனடியாக இன்றே உங்களுக்கு பெய்யும் என்று நம்பி தயவு செய்து மனவேதனைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் பொழுது, ஒதுக்குதல் குறையும் பொழுது உங்களுக்கும் பொழியும். ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கும் மழை பொழிவு பொழியும். ஆனால் மே மாதத்துல எல்லா நாளும் உங்களுக்கு பொழியாது. நிகழ்வு நெருங்கி வர இரு காற்று இணைவு எங்கே ஏற்படும் என்பதை பொறுத்து மழை பொழிவு அமையும். அது வடக்கு நோக்கி நகரும் பொழுது அப்பொழுது எங்கே இரு காற்று இணைவு ஏற்படும் என்பதை பார்க்கணும். ஆகவே ஆனால் மழை வானிலை தமிழ்நாட்டிற்கு இருந்து கொண்டே இருக்கும். நல்ல மழை காத்திருக்கிறது. மே மாதத்துல வரக்கூடிய நாட்களில வங்க கடலோர மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மிகச்சிறப்பான மழை இருக்கு என்பதையும், அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.